ஸோ ரெயின்போ வாரியர்ஸ்க்கு வந்து டாஸுமே வந்து ஃபேவராக அமைஞ்சிருக்கு. டாஸ் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங். விக்கி முதல் ஓவரை வீச வந்திருக்காரு. ஸோ ஸ்டார்ட் வித் டாட் பால். நல்ல ஷாட். ஸ்ட்ரைட்டாகவே நேராக ஃபீல்டர் கையிலே போய் உட்காந்துருக்கு. முதல் விக்கெட்டையும் இழந்திருக்காங்க. நல்ல கேட்ச். அவ்வளோ ஈஸி கிடையாது இவர் ஷார்ட் ஃபார்மேட்டில் அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு பாலை அழகாக பிடிச்சி உள்ளே போட்டிருக்காரு தினேஷ். நல்ல ஒரு அற்புதமான கேட்ச். இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்து போட்டிகளும் DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல் போல். நல்ல ஒரு பால். நல்ல ஒரு ஷாட். இங்கே ஒரு 4. TTP பாய்ஸ் தங்களது முதல் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த ஷாட் நேரா ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ். நெட்டில் அடித்தா மட்டும்தான் ப்ரோ 6. ப்ரோ நெட்டில் அடித்தா மட்டும்தான் ப்ரோ. கம்பியில் அடித்தாலும் 4 தான். ஒரு பவுண்டரி. கடைசி பந்து. so far 8 runs. நல்ல ஷாட். ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். இத்துடன் இந்த ஓவர் நிறைவடைகிறது. 9 ரன்கள், ஒரு விக்கெட்டுகளை இழந்து TTP பாய்ஸ் 9 for 1 end of the over number 1. விக்கி நல்ல ஒரு ஓவரை போட்டு போயிருக்காரு. ஒரு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துருக்காரு. மணி இங்கே 2வது ஓவர் போகிறதுக்காக. லாஸ்ட் மேட்ச் இவரோட ஓவரில் ஒரு 6 அடித்தாங்க. அது இங்கே நல்ல ஒரு டாட் பால். மணி அந்த ஒரு 6 மட்டும் இங்கே மைனஸ் பண்ணி போட்டே ஆகணும். எக்ஸ்ட்ராஸ் போடாமல் போடணும். அதே மாதிரி பெரிய ஷாட்ஸ் வராமல் போடணும்னு சொல்ல வந்தோம். பட் அதை தாண்டி இங்கே ஒரு 4. மணியுடைய பந்தில் ஒரு 4 ரன் குரு அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங். அகே நல்ல ஷாட். இந்த தடவை ஒரு சிங்கிள் கிடைக்குமா? ஓவர் த்ரோவில் பவுண்டரி போகுமா? இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. 13 ஓட்டங்கள் சோஃபார். கடைசி 4 பந்துகள் உளுந்து மணிக்கிட்டே இருந்து. ஸ்டார்ட் பால். நல்ல கம்பேக். நல்ல ஷாட். சான்ஸ் ஃபார் பவுண்டரி இல்லை, சான்ஸ் ஃபார் 1. எஸ், இங்கே எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 15 ஓட்டங்கள். கடைசி ஒரு பந்து. விக்கெட் எடுத்து கொடுப்பாரா உளுந்து மணி? இல்லை, டாட் பாலோட இந்த ஓவரை முடிக்கு கொண்டு வந்திருக்காரு. விக்கெட். கீப்பர் கேட்ச். கீப்பர் கேட்ச் என்ற முறையில் தன்னோட விக்கெட்டை இழந்து இங்கே போய்கிட்டு இருக்காரு குரு. ஸோ குருவின் இடத்தை நிரப்ப நியூ பேட்ஸ்மேன் நேம் பிரேம் இங்கே உள்ள வந்திருக்காரு. நியூ பவுலர். 2 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் நான் இன்னைக்கு 15. தினேஷ் வந்திருக்காரு. வந்த முதல் பால் இங்கே ஒரு 6. பிரேம் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரு. 21க்கு 2. ஷார்ட் பால் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸுங்க. நேராக ஒரு நல்ல கேட்ச் இங்கே விக்கிக்கிட்டே இருந்து.
டாட் பால். கடைசி 3 பந்துகள். ஒரு ஸ்லோயர் ஒன், சேஞ்ச் ஆஃப் பேஸ், பட் ஒயிட் பால். வேரியேஷன் காமிக்க பார்த்தாரு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைனில் ஒரு சின்ன தவறு. ஒயிட் பால். வெல் பிளேட். இங்கே தலைக்கு மேலே ஒரு 6. ஆகாஷோட பேட்டில் இருந்து மச் நீடட் பவுண்ட்ரி. 28 ஓட்டங்கள் இதுவரையும். கடைசி 2 பந்துகள் 35 அடித்தாங்க அப்படின்னா நல்லா ஃபைட் பண்ணலாம். பட் டாட் பால். ஒரு ஸ்லோயர் ஒன், சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டு ஏமாத்திருக்காரு தினேஷ். மறுபடியும் ஒரு ஸ்லோயர் ஒன். நல்ல ட்ரிக்ஸாக போட்டிருக்காருங்க. 28க்கு 3. 3 ஓவர்கள் முடிவில் ரெயின்போ வாரியர்ஸ் அணியினர் 29 ரன்கள் அடித்தால் வெற்றி பெறலாம். அதை தடுத்தாடினால் டிடிபி பாய்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். 18 பந்துகளில் 29 ரன்கள். கொஞ்சம் குயிக்காக ஃபீல்ட் செட்டப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்குது. வெயில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மழை வந்தால் கூட, மழை தூத்தல் இருந்தால் கூட நின்றும். பட் இந்த மாதிரி வெயில் நல்லா அடித்து மழை வந்ததுன்னா நிற்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் மழை வரத்துக்கு முன்னாடியே வெயில் இருக்கிறப்போவே நம்ம அந்த மேட்சை முடிச்சாகணும். ஸோ அதன் காரணமாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபீல்ட் செட் பண்ணுங்கள். கொஞ்சம் குயிக்காக ஃபீல்ட் செட் பண்ணிடுங்க. ரெயின்போ வாரியர்ஸ் பேக் ஆன் டு த ஸ்ட்ரைக். சூர்யா மற்றும் விக்கி அதே ஜோடி. காற்றுல போயிருக்கு. ஒரு ரன்கள் ஓடுவாங்களா இல்லை டாட் பாலா? டாட் பாலோட தொடங்கியிருக்காங்க. அற்புதமான ஒரு தொடக்கம். ஆகாஷ் நல்ல ஒரு போலிங். காற்றுல போயிருக்கு. நேராக கைக்கு ஒரு டாட் பால். அற்புதமாக அடிக்கப்பட்ட ஒரு 4. ஸோ முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாங்க ரெயின்போ வாரியர்ஸ் தனது அடிக்காக. 15 பந்துகளில் 25 ஓட்டங்கள் தேவை. நல்ல ஷாட்டுங்க. ஒரு 6. 10 ஓட்டங்கள் 14 பந்துகளில். அகைன் ஒரு பவுண்டரியா இல்லை நல்ல ஸ்டாப். 14 பந்துகளில் 19, 13 பந்துகளில் 19 ரன்கள் தேவை. காற்றுல போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்குமா? இல்லை, ஒரு டாட் பால் மட்டுமே. ஏந்தி விட்டுருக்காருங்க. நல்ல டைம்டு ஷாட். கான் ஃபார் பவுண்டரி. நோ பால். நோ பால் ப்ளஸ் 6. நோ பால் ப்ளஸ் 4. நோ பால் ப்ளஸ் பவுண்டரி. சித்துடன் 15 ரன்கள் வந்திருக்கு. 14 ஓட்டங்கள் தேவை. 12 பந்துகளில் 14 ஓட்டங்கள் தேவை. டாட் பால். ஷார்ட் பால். அகைன் ஒரு நல்ல ஷாட். ஒரு 4. ஒயிட் பால். டைம் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபீல்டர் கைக்கு. ஒரு டாட் பால் மட்டுமே. அகைன் ஒரு நல்ல ஷாட். ஒரு 6. ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு தன்னோட பேட்ல இருந்து. அகைன் ஒரு நல்ல ஷாட். ஆறு பந்துகளுக்கு 2 ஓட்டங்கள் அடித்தால் ரெயின்போ வாரியர்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். 6 பந்துகளுக்கு 2 ஓட்டங்கள்.
ஒயிட் பாலா? எஸ், ஒயிட் பால். மேட்ச் ட்ரா.